ஹலோ, அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியை பொறுத்தவரையிலும் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இப்போ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், இந்த தேர்வு வருமா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடப்படுது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி அரசு பள்ளிகளில் எவ்வளவு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அப்படி பார்க்குறப்போ 18,107 இடங்கள் காலி பணியிடங்களாக இருக்குங்க. மொத்தமாக டீச்சர்ஸ் மொத்தமாக சேர்த்தவங்க சொல்கிறாங்க. 18,000 காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 11ஆம் தேதி, ஜூன் மாதம் 11ஆம் தேதி, ஏன்னா 4ஆம் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கி 11ஆம் தேதி நிலவரப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 1,14,248 இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஆனால் 96,141 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கு. மீதி 18,107 இடங்கள் என்னவா இருக்குங்க, வேக்கண்டாக தான் இருக்கு. இதில் இன்னும் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர்கள் சொல்லிட்டு இன்னும் அதில் குறிப்பிட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு பார்த்தா டீட்டெயில் தெரியும். மொத்தம் 18,000. என்ன சொன்ன இல்லைங்களா? இது பாருங்க, இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 18,107. அடுத்து தலைமை ஆசிரியர். மொத்தமாக தலைமை ஆசிரியரோட காலி பணியிடங்கள் பார்த்தோன்னா அது ஒரு 1000 தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கு. இதையா நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஏன் அப்படின்றத சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்டில். அதாவது பிடி அசிஸ்டன்ட் பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக எங்களுக்கு தலைமை ஆசிரியர் ப்ரொமோஷன் தரணும், பிஜி டு தலைமை ஆசிரியர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது ஒரு வேளை சாத்தியமாகி பிடி டு தலைமை ஆசிரியர் ப்ரொமோஷன் வந்தது அப்படின்னா இன்னமும் பிடி அசிஸ்டன்ஸ் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ பிடியிலிருந்து பிஜியா தலைமை ஆசிரியராக ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 1000 குறையுது, 1000 பிடியிலிருந்து தலைமை ஆசிரியராக போயிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த பிடி இடங்களும் என்ன ஆக போகுது, வேக்கண்ட் ஆக போகுது. அப்போ இன்னும் ஒரு 1000 இடங்கள் என்ன பண்ணணும், நம்மளுக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன்று இருக்குங்களா? மொத்தத்தில் 18,000ல் 7,252 பட்டதாரி ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கண்டாக இருக்கு. அடுத்து பிஜி அசிஸ்டன்ட் பாருங்க, 2,833 பிஜி அசிஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கண்டாக இருக்காங்க. இது ரெண்டு போக மீதி இருக்கிறது எல்லாமே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் மீதி இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அதாவது 7,252 பிடியும் 2,833 முதுகலை. மொத்தம் எவ்வளோ பார்த்தோம், 18,107. அந்த 18,107ல் இவங்க 2 பேர் போக மீதி இருக்கக்கூடிய பணியிடங்கள் கிட்டத்தட்ட இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,085 சம்திங் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 8,000, 7,000 கூட வச்சுக்கோங்க, 8,000 சம்திங் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வேக்கண்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி ஆகணுன்ற அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ தேர்வு வருமா வராதா அப்படின்ற அந்த மனநிலை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருவாக இருக்கு. தேர்வு வருமா வராதான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததால கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்வை வடித்து இவங்க அந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுல மும்முரம் காட்டுவாங்க. அப்படிதான் அமைச்சர் அவர்களுடைய அந்த பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கூடிய விரைவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், தேர்வு நடத்தி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டீச்சர்ஸ் கவுன்சிலிங்லாம் நடக்காமல் இருக்குது. டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட், அதாவது உபரி பணியிடங்கள்னு சொல்லிட்டு சிலது ஃபைன் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும், அந்த கவுன்சிலிங் ஆகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உபரி பணியிடங்கள்லாம் எது கண்டுபிடிக்குது, அதாவது ஸ்ட்ரென்த்தை விட ஆசிரியர் அதிகமாக இருந்தாங்கன்னா அதை உபரி பணியிடம்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து வேற ஒரு இடங்களை ஈக்குவல் பண்ணுவாங்க. இப்படிலாம் போட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். எவ்வளோ இன்னும் கிளியராக போஸ்டிங் வேக்கண்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிப்பாங்க. வேக்கன்ட்ஸ் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா? அதனால படிச்சுட்டு இருக்கவங்க
படிங்க. தயவுசெய்து வந்து எந்த விதமான சுணக்கமும் வந்து காட்டிடாதீங்க. ஏன்னா இப்போ டெட்டில் வந்து மார்க்கு குறைச்சதால நம்மளுக்கு அது ஒரு பக்கம் இருக்குங்க. டெட்டில் வந்து 75 and 60 அப்படின்ற மார்க் குறைச்சதால காம்படிஷன் லெவல் இப்போ இன்னும் அதிகமாகிருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு டெட் இல்லைன்றதுனால யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால காம்படிஷன் லெவல் இன்னும் அதிகமாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து நீங்கள் எப்பவுமே போட்டுன்னு அந்த எஃபர்ட்டை விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். இன்னமும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட ஆரம்பிங்க. ஸோ எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஜூலை எண்டில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து என்ன சூழ்நிலை அப்படின்றத உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த கவுன்சிலிங் அது இது எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை நோக்கி வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணுவாங்க. அதனால தேர்வுகள் அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அந்த பிஜியோட பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான வேக்கண்ட் வந்து காணப்படுது. அதனால அதுக்கான தேர்வுகளும் அறிவிக்கிறதுக்கு யூஜிடிஆர்பியும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க, இல்லை படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும். இதேபோல் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.